அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ளேவருக்காக ஜீரகம் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்க வேண்டாம். இதை பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. மாவு பொங்கி வரட்டும், நல்லா ஊறி வரட்டும். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கில் நான் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இதில் சாட் மசாலா ரொம்ப முக்கியமாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு மெலீஸாக, அதாவது சப்பாத்தியை விட கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக, நல்லா ரவுண்ட் ஷேப்பாக பெருசாக இழுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா ஒரு ரவுண்டாக இழுத்துட்டேன். அவ்வளோ அழகாக ஷேப்பாலாம் இருக்காது, அப்படி தான் கொஞ்சம் பின்னதாக தான் இருக்கும். அதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுக்கோங்க. அதில் ஒரு மூடியை வச்சுட்டு அந்த மூடி இருந்த இடத்த தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம மேலே அப்படியே தட்டி வைக்கணும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அந்த மசாலாவை. நீங்கள் மசாலாவை ஒரு இடத்துல வச்சு தட்டினீங்கன்னா அது சரியாக வராது. சப்பாத்தி அப்படி இழுத்துக்கும், எல்லா பக்கமும் இழுக்கும் போது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கமாக வச்சு தட்டி விடுங்க. அப்போ தான் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். சுற்றி கொஞ்சம் அந்த மாதிரி கேப் விட்டுருங்க மாவை. பாருங்கள், நான் நல்லா ஈவனாக தட்டி முடிச்சிட்டேன். சென்டரில் அந்த மூடி எடுத்தாச்சு. இப்போ அந்த சுற்றி லைட்டாக கரெக்டாக லெவல் பண்ணி விட்டுக்கிறேன். ஓரங்களில் லேசாக நான் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கிறேன். ஓரங்களில் தடவிட்டு அந்த சென்டரில் மூடி வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துலையும் கொஞ்சம் தண்ணி தடவிடுங்க. அது நான் வீடியோ எடுக்கும்போது கட் ஆகிடுச்சு. தடவி முடிச்சுட்டு ஒரு பீஸா கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு அழகாக அந்த மாதிரி கட் பண்ணலாம். என்கிட்ட பீஸா கட்டர் இல்லை, அதனால் கத்தி வச்சு தான் கட் பண்ணுறேன். முதல்ல 4ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற பாகத்தை 2 கட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு வீல் மாதிரி கட் பண்ணுறேன் கரெக்டாக. பாருங்கள், கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எப்படி ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஓரத்தில் இருக்கிறத எடுத்து அப்படியே அதில் மடித்து அப்படியே டைட்டாக ஒரு ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த கார்னரை எடுத்து டைட்டாக ஒட்டி விட்டுருங்க. மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரோல் மட்டும் கொஞ்சம் டைட்டாக பண்ணணும், இல்லைன்னா லூஸ் ஆயிரும் அந்த உருளைக்கிழங்கு. பாருங்கள், அந்த கார்னரை எடுத்து டைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் லூஸாக சுற்றினீங்கன்னா அந்த மைதாலேருந்து உருளைக்கிழங்கு கலர்ற மாதிரி இருக்கும். டைட்டாக ஒரு ரோல், கார்னரை மட்டும் ஒட்டி விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். பாருங்கள், எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். இது ரோல் பண்ணும் போதே நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் போட்டுடுறேன்.
எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம், ஏன்னா அது இதெல்லாம் வேகாமே அப்புறம் கருக ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா வெந்து வரும். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய இஃப்தார் ரெசிபீஸ் போடுறேன், உங்களுக்கு வரும். என்னோடய ரெசிபீஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.